உலகம். காவியா, நான் எங்கெல்லாம் தேடுறது? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போலாம். உன்னை அங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன் மாமா, நீங்க போங்க. நீங்க தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? போங்க மாமா. காவியா, சொல்றத கேளுமா, வா. முடியாது மாமா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் அழுதே இல்லை தெரியுமா? நீங்க என்ன வேண்டாம்னு சொன்னதும் எனக்கு அழுகையா வருது. வரமாட்டேன், நீங்க போங்க. காவியா ப்ளீஸ்மா, வா. முடியாது மாமா, நான் வரமாட்டேன். நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். நீங்க அப்படி சொல்லலைன்னா நான் வரமாட்டேன். காவியம்மா, என் நிலைமைய எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இப்போ அதை சொன்னா கூட தப்பாயிரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வா, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். காவியம்மா, அழாத, அழுகையை நிறுத்து. என்ன ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்கல? நான் அழகா இல்லையா? என்ன பண்ணா பிடிக்கும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன மாத்திக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா மாமா, இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பா தான். ஆனால் அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும்னு கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன். அப்பா குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்குல்ல. ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? என் அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு, என் விருப்பத்துக்கு மாற நடக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தாலும் எனக்கு என் அப்பா வேணான்னு தூக்கி போட்டுட்டு நான் உங்களை தேடி வந்துடுவேன் மாமா. காவியா, வீட்டுக்கு வா. உன் மாமன் கூப்பிட்டா வரமாட்டியா? என்ன பாக்குற? உன் மாமன் கூப்பிட்டா வரமாட்டியா? ஒழுங்கா வா. மாமா, இதுல கண்ணத்தோட இழுமோது உன் மூஞ்சி இன்னும் அழகா இருக்கு. அம்மா, என்ன சொல்றீங்க? இன்னுமா புரியல? நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன். மாமா, நிஜமாவா? உன் மேல சத்தியமா. சரி காவியம்மா, இதுக்கு மேல நீயே வீட்டுக்கு போ. ஏன் மாமா, நீங்களும் வாங்க, சேர்ந்தே போவோம். எல்லார்கிட்டையும் சொன்னா சந்தோஷப்படுவாங்க. யார்கிட்டயுமா? காவியா, நம்ம விரும்புற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் மாமா? சில உண்மைகளை உங்ககிட்ட நான் சொல்லணும். அதை சொல்றதுக்கான நேரம் இது இல்லை. சொல்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. என்ன, ஓகே தானே? இதில் என்ன இருக்கு? சரி மாமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவீங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். ஆ, இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? இதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், நீங்கள் பின்னாடியே வாங்க. ம், சரி, பார்த்து போ. பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா, அக்கா வந்துருவா. ஏட்டி, எல்லாரும் தேட போயிருக்கானுங்க, அழாத, வந்துருவா. காவியா நம்ம பிள்ளை, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. காவியம்மா, எங்கம்மா போன? எதுக்கு இப்படி அழுது ஊரை கூட்டிகிட்டு இருக்க? எங்கடி போய் தொலைஞ்ச? எங்களுக்கெல்லாம் எப்படி பதறி போச்சு தெரியுமா? அம்மா, ஆத்தங்கரைக்கு போனேன், கொஞ்சம் நேரமா போச்சு. அதுக்கே இப்படி ஊரை கூட்டி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன காவியம்மா இப்படி பேசுற? உனக்கு காணோன்னு அவ தவிச்சு போய் இருக்கா. போனாலும் 6 மணியோட வீட்டுக்கு வருவல்ல, இன்னைக்கு ஏன் வரல? ஆச்சி, இன்னைக்கு ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துட்டாச்சி. இப்படி என்ன யோசனை பொம்பளை பிள்ளைக்கு? இனி எங்கே போனாலும் சரி, நேரத்தோட வீட்டுக்கு வரதா வெளியே போ, இல்லைன்னா வீட்டை விட்டு நீ வெளியவே போகக்கூடாது சொல்லிட்டேன். என்ன ஆச்சி நீயும்? வந்துட்டேன் ஆச்சி, இன்னும் பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்க. ஐயாக்கா, ஏக்கா இப்படிலாம் பண்ற? ஆவும் தெரியுமா பெரியம்மா, நீ காணோன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. எம்மா, அழுகையை நிறுத்துமா, தான் வந்துட்டேன்ல. அப்படி நீ என் மனசு பதறது உனக்கு எங்க தெரிய போகுது? யோ லோட்டஸு, எனக்கு அதெல்லாம் நல்லாவே புரியுது. தான் வந்துட்டேன்ல, கண்ணீரத்தோட. முதல்ல வீட்டுக்கு வா, உங்க அப்பாட்ட சொல்லி இன்னைக்கு இருக்கு உனக்கு. டீ, அதான் என் பேத்தி வீட்டுக்கு வந்துட்டால, ஏசாம கூட்டிட்டு போ. ஆவியம்மா, இனிமே அப்படிலாம் பண்ணாதம்மா. எங்கே போனாலும் சரி, வீட்டில் சொல்லிட்டு போ. ம், சரிங்க தே. டீ, உனக்கு வேற தனியாக சொல்லுமா? அழாத, அழுகி நிறுத்து. ஆவியம்மா, ஒரு நாளும் நீ இப்படி நைட்லாம் வெளியே இருந்ததே இல்லை. எங்கே போன? உண்மையை சொல்லு. நீ யாரையும் ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது. சித்தி,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னனே, ஆத்தங்கரைக்கு போனேன், ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துட்டேன்னு. நம்பு சித்தி, நீ ஏன் எதுவும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. சரி அம்மா, போதும், அழுகையை நிறுத்து முதல்ல. அட வாமா, பசிக்குது, வந்து சோத்த போடு. நல்ல வேலை, ஒரு வழியா காவியா வந்துட்டாங்க. காவியம்மா, எங்கம்மா போன? அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் உசுரே இல்லை தெரியுமா? என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். நான் உன் பொண்ணுப்பா, எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுவேன்னு உனக்கு நம்பிக்கை வேணாமா? ஆத்தங்கரைக்கு போயிட்டு ஏதோ ஒரு யோசனையில் அங்கேயே உட்காந்துட்டேன். நான் வந்துட்டேனப்பா, வருத்தப்படாத. காவியம்மா, இது எங்க போனாலும் நேரத்தோட வீட்டுக்கு வரணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பா எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அடியே, இனிமே எங்கேயாவது வெளியே போய் பாரு, காலை முறிச்சு போடுறேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டையே அல்லோல் பட வச்சுட்டா. எல்லாரும் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ என்னடானா சாவகாசமாக நடந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க. உனக்குலாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இனிமே வெளியே போய் பாரு. பாருப்பா அம்மாவை எப்படி ஏசுதுன்னு. வாயை முடிட்டு சும்மா இருடி. என் பிள்ளையை ஏசுறவளை வச்சுக்கிட்ட. இப்படியே சொல்லிட்டு இருங்க. அதனால தான் இவன் இவ்வளோ திமிரெடுத்து ஆடுறா. டி, அதான் வந்தாச்சுல, போய் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வா, சோத்தை எடுத்து வைக்கிறேன், வந்து தின்னு. ஓ, நீ இப்படிலாம் சொன்னா நான் திங்க மாட்டேன். காவியம்மா, அம்மா உன் நல்லது தானே சொல்றா, கேளு. எங்க போனாலும் நீ நேரத்தோட வீட்டுக்கு வரணும், சரியா? ம், சரிப்பா. சரி போ, போய் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சீக்கிரம் இவளுக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து கட்டி வச்சுப்படணும். இருக்கிற உசுரெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இருடி, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிருச்சு. சின்ன நொல்ல. ஏய் காவியா, எங்கடி போன? நேத்து உன்னை ஆச்சி தேடி வந்துச்சு, பாவம் அழுதுகிட்டே வந்துச்சு. நீ கடைசி அனீஷண்ணன் கூட தானே போன? இருக்கி, அது இது உளறிட்டியா? ம், அது எப்படி உளருவேன்? எனக்கு தான் தெரியுமே உன்னை பத்தி, எங்க போனாலும் வந்துருவேன்னு. தான் ஆச்சிக்கிட்ட எதுவும் சொல்லலை. சொன்னா இந்நேரம் பிரச்சனையா இருக்காது. நல்ல வேலைடி, நீ சொல்லலை. சரி, எங்க போன சொல்லு. எங்கேயும் போலடி, ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். வர கொஞ்சம் நேரமாயி போச்சு, எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவியா, நாங்க இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டே, ஏன் தனியா போன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, விளையாடலாம். ஆமாக்கா, வா, நம்ம விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அனீஸ் மாமா வந்ததுல இருந்து நீ எங்க கூட ஒழுங்கா விளையாடுறதே இல்ல. சரியில்ல, வா, இப்போ என்ன விளையாடணும்னு சொல்லு, விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாடலாம், அதான் நல்லா இருக்கும். சரி, யார் கண்ணை பத்துறா? சரி, முதல்ல சூரி தான் கண்ணை பத்துவான். நான் மாட்டேன், மாறிதான். லே, எவனாவது ஒருத்தங்க கண்ணை பொத்திக்கோங்களே. ஹே, ஹைட் அண்ட் சீக் தானே, நாங்களும் வரலாமா? வாங்கனே. அப்ப நீங்க தான் கண்ணை பத்தணும், சரியா? சரி. 1ல இருந்து 10 வரைக்கும் என்னங்க, நாங்க போய் ஒளிஞ்சுக்குவோம். 1 2 3 4. அச்சா வர சத்தம் கேக்குது, நம்ம வெளியே போயிருவோம். வாவ் சூர்யா, இந்த லுக்ல நீங்க உண்மையாவே ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. சும்மாவா? டிஷர்ட் நல்லாவா இருக்கு? உண்மையாவே ஸ்மார்ட்டா இருக்கீங்க புருஷா. நீயும் தாண்டி என் அழகு பொண்டாட்டி. சிச்சு, நான் எதுவும் பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சிச்சி பகலி. ஐயோ காவ்யா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, திரும்புங்க. நான் திரும்ப மாட்டேன்ப்பா. திரும்புங்க காவ்யா. குழந்தைங்களா? நம்ம வீட்ல ஏது குழந்தைங்க? நான் என்னதான் சொன்னேன்? ஓ, நீங்க குழந்தையா? ஆமா, கொஞ்சம் கதவை மூடிட்டாது இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நாங்களாம் பார்த்து கெட்டு போயிட மாட்டோம். ச்சே, சிவ பூஜையில கரடி. பழவாதீங்க, இங்க வரைக்கும் கேக்குது. அச்சா, நானும் புலம்பலையே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். சோ, மச்சான் கோச்சிட்டு போறாரு போலயே. ஏச்சே, அதெல்லாம் இல்ல. கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோம், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். காவ்யா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சோஃபி. நேத்து நீங்க அனீஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்லையே. சொல்லாதீங்க, முத்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமா, ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கு அனீஷ் என்ன சொன்னான்? மாமா வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அது மச்சான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை வேண்டான்னு சொன்னது இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. ஓ ஆமால, மாமா என்ன வேணான்னு சொல்லிட்டாரு சோஃபி, எனக்கு கஷ்டமா இருக்கு. அனீஷ் வேண்டான்னு சொன்னா இவங்க வருத்தம் தானே படணும், சிரிச்சிட்டு போறாங்க. ஆதியக்கா, இப்ப நீ தான் கண்ணை பத்தணும். சரியில்ல, அது சொல்லிட்டு நிக்கிற, ஓடு. 2 3 4 5. அக்கா, நீ ஸ்பீடா என்ற மெதுவா என்ன? நீ ஓடுறியா இல்ல நீ கண்ணை பத்துறியா? இரு ஓடுறேன். 1
2. என்னது இது பேப்பரு நத்தடிக்கு வரவும். ஆமா, நீங்க தான் லெட்டர் எழுதி போட்டீங்களா? நான் கூட யாருடா நமக்கு லெட்டர் எழுதுனதுன்னு குழப்பத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன். லெட்டர் எழுதுனதெல்லாம் ஓகே தான், ஆனால் எழுத்து தான் ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் புரியலையோ? சும்மா சொன்னேன் மாமா. நான் வேற உன்னை கூப்பிட்டுட்டேன், எதுவும் பிஸியா இருந்தியா? என்னத்த பிஸி போங்க, சும்மா அந்த பசங்களோட கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தேன். இப்போ கூட உங்க ரூமுக்கு போனேன். ஏன் ரூமுக்கா? ஆமா, ஆனால் நீங்கள் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருந்தீங்க, பார்த்துட்டு வந்துட்டேன். பயப்படாதீங்க மாமா, வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், உங்களை பார்க்க வரவும் மாட்டேன். சாரி காவியா, ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல மாமா, நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம். சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? சும்மாதான் பேசலான்னு தோணுச்சு. ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு மூஞ்சி பார்த்துட்டே நிற்கிறீங்க. சரி மாமா, நான் உனக்கு கேட்கவா? கேளு. உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா இல்லை நேற்று அழுதேன்னு என்கிட்ட சரின்னு சொல்லிட்டீங்களா? உண்மையாவே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன எப்பவும் கைவிட்ட மாட்டீங்கல்ல? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். ஐ லவ் யூ மாமா. ஐசுமா, எங்க கிளம்பியாச்சு? இருக்கி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பிள்ளை எங்கேயோ கிளம்பி போகுது. போற நேரத்தில் எங்க போறேன்னு கேட்குற, போற காரியம் விளங்குமா சொல்லு. கொஞ்சம் தள்ளு, இப்போ நான் எப்படி கேட்குறேன்னு பாரு. ஐஷ், வேர் ஆர் யூ கோயிங்? எக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு தாக்கா போறேன். ஐஸு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் ஒரு பேக் எடுத்துகிட்டு போவேன், இன்னைக்கு ஏகப்பட்ட பேக் இருக்கு. அது சரவணா அவங்க மெடிக்கல் கேம்ப் போகிறாங்க ஒரு வில்லேஜுக்கு, அதான் கூட நானும் போகிறேன். ஓ, அதான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கார் பிடிச்சி போய்க்குவோம். சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நடந்ததையே நினச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம பரவாயில்ல, பிள்ளை கொஞ்சம் தேறிட்டேன். ஆளு முடி, கொஞ்சம் வாயை முடுங்க. அப்படி என்ன நடந்து போச்சு? தப்பாக எதுவும் நடக்கலல்ல? இல்லை நெடுமாரி, சும்மா சொன்னேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாயை மூடிட்டு இருங்க. சரி அக்கா, பஸ் வந்துருச்சு, போயிட்டு வரேன். சரி ஐஸு, பார்த்து போயிட்டு வா. சரிங்கக்கா. ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு புவனான்னு ஒருத்தவங்க அவங்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க. ஹாய் புவனா. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.